Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நைகால வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் நைகா பிங்க் ஃப்ரைடே சேல் வந்தது இல்லைங்களா? ஸோ அப்போவே நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் கண்டிப்பாக இன்னைக்கு என்னென்னலாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் தான் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு என்னோட ஸ்கின் பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே நான் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பண்ணலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்லேருந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டாக்டர் ஷெத்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாய்ஸ்சரைசர் நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அக்வாலஜிக்கா மாய்ஸ்சரைசர் பற்றி நான் சொல்கிறேன். அந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா வாட்டர் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் அவங்களோட சன்ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அதை அப்ளை பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக ஈஸியாக வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிற அந்த ஃபீல் கிடச்சிது. ரெண்டுமே மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அக்வாலஜிக்கா மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணணும் அப்படின்னாலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அப்படியே சில்லுன்னு இருக்குது அப்ளை பண்ண உடனே. பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகுது. அண்டு எனக்கு வந்து அக்வாலஜிக்கா யூஸ் பண்ண அதே ஃபீல் தான். பட் பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ண உடனே நல்ல ஒரு சில்லிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. சூப்பராக இருக்குது. கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்ஸும் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக நான் மாமா எர்த் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் லேட்டராக எது பெஸ்ட்டான ஃபவுண்டேஷனோ அது வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நைகாவோட கன்சீல் அண்ட் கலர் பேலட். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 1499. எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் 800 கிடச்சிது. இது எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி எனக்கு மேக்கப்போட பேசிக்ஸ் தெரியாமல் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டுடுவேன் டேரெக்டாக. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மேக்கப் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு அந்த பிக்மெண்டேஷன் இஷ்யூலாம் வெளியே அப்படியே தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் நான் யூடியூப்லாம் பார்த்த பிறகு இந்த கன்சீலர் ப்ளஸ் கரெக்ட் பேலட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பிக்மெண்டேஷனை வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் அண்டர் ஐ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது கலர் கரெக்டர் மூலிமா கரெக்ட் பண்ணிவிட்டு தென் அதை வந்து கன்சீல் பண்ணணும் கன்சீலர் மூலிமா. சப்போஸ் நம்மளுக்கு ஃபுல் கவரேஜ் வேணும்னா அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் செட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த கன்சீல் அண்டு கரெக்ட் பேலட்டை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கன்சீல் அண்டு கரெக்ட் பேலட்டோட அந்த ப்ராப்பர் பேலட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியம். ஸோ இதில் எனக்கு ஆரஞ்ச் கரெக்டர் ப்ளஸ் கன்சீலர் எனக்கு கிடச்சிது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ இதோட பேலட் நேம் பார்த்திங்கன்னா நைட் அவுட். இதில் ஷிம்மர் இருக்குது, அதுக்கப்புறம் சார்கோல், தென் ப்ரான்ஸ், தென் இன்னொரு ஷேடு அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் இருந்தது. ஸோ இதுவும் நான் வந்து என்னோடய மேக்கப்பில் யூஸ் பண்ணலாம், ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றது தோணுச்சு. ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். அண்டு இதோட ப்ரைஸு அண்டு கிராம்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து 5 கிராம்ஸு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 375. பட் எனக்கு ஆஃபரில் வந்து 206 அப்படி தான் நான் வாங்கினேன். ஸோ எனக்கு இது பெஸ்ட் ப்ரைஸாக தோணுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கே பியூட்டியோட ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி நார்மல் பவுடர் வச்சு தான் நான் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து லூஸ் பவுடர் தான். பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணியிருக்க ஷேட் பார்த்திங்கன்னா ஆலிவ். ஆக்சுவலாக நீங்கள் நைக்காவில் ப்ராடக்டை சூஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ட்ரை அவுட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அது வந்துட்டு நல்ல ஒரு நேச்சுரல் லைட்லேயோ இல்லை என்னோடய ஸ்கின் கலரை எக்ஸாக்டாக காட்டுற மாதிரி இருக்க இடத்துல வச்சு நான் அதை ட்ரை பண்ணும் போது எனக்கு என்ன கலர் சூட் ஆச்சோ நான் அதை தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் ஆலிவ் ஷேட். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கரெக்டான ஷேடு வேணும் போய் செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் லிப்ஸ்டிக்ஸ்லாம் நான் ஆன்லைனில் வாங்கி நிறைய ஒரு சிலதெல்லாம் என்னோட ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே
ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து அந்த ஷிம்மர் ஷேடும் இருக்கணும், ப்ளஸ் மேட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் விரும்புவேன். ஸோ அதனால் எப்பயுமே வந்துட்டு நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணும்போது டேரெக்டாக ஸ்டோரில் போய் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. அண்ட் கம்மிங் டு கே பியூட்டி இந்த ஹெச்டி லூஸ் பவுடர், இதில் நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோட ஷேட் சொன்ன மாதிரி ஆலிவ், அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ப்ளஸ் மேங்கோ பட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ட்ரை அவுட் பண்ணேன், என்னோட ஸ்கின்னுக்கு செம்மையாக சூட் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 800, எனக்கு கிடச்சது ஒரு 550 ரேஞ்சில் எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுச்சு, அதனால நான் இதையும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கோட ப்ரஷஸ், எனக்கு மேக்கப் ப்ரஷஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பாக ஏன் நம்ம கை வச்சே வந்து அப்ளை பண்ணணும், ப்ரஷஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த பிகினர் ப்ரஷஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சம் 1500க்கு மேலே தான், பட் ஆனால் எனக்கு ஆஃபரில் 1400க்கு கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ப்ரஷ். மேலே இருக்கிற அந்த ப்ரஷஸும் பார்த்திங்கன்னா அதோட பிரிசில்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் ஒரு மாதிரி கோன் ஷேப்பில் இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ், கொஞ்சம் அப்படி ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ். அண்ட் இது வந்து கன்சீலர் ப்ரஷ், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ அப்ளிகேட்டர். இது பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ பிளெண்டிங் அப்ளிகேட்டர். அண்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஐப்ரோ டியோ. இது வந்து நம்ம ஐப்ரோ இப்படி வரைகிறதுக்கும் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இங்கேயுமே அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து ப்ரஷ், ஐப்ரோ ப்ரஷ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7, அதில் டியூ 2 சைடும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் இதுதான் அந்த பேக் ப்ரஷஸோட ப்ரஷஸ். இது நல்லா சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இன்னும் யூஸ் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன், கமெண்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோரெக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் ஸ்னெயில் 96 மியூசின் பவர் எசன்ஸ் அந்த சீரம் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500க்குலாம் இருந்தது. ஆஃபரில் செக் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 900 ரேஞ்சுக்கு இது வந்து கம்மியாக கிடச்சிது. ஸோ உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் ஸ்னெயில் செக்ரேஷன், அதிலிருந்து எடுக்கிற சீரம். ஸோ இதை நம்ம நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிரதர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் இதை வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே பியூட்டியிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு. இதோட ஷேடு பார்த்தீங்கன்னா பிரேவ். ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 900 அது மாதிரி இருக்கும். பட் ஆஃபரில் என்னோடய பிரதர் வாங்கி எனக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம லிப்ஸையும் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஸோ அதனால் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லிப் பாம் பார்த்திங்கன்னா செப்மேட்டோட லிப் கேர், அதில் வந்து SPF 30 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெயிலில் போகும்போதும் சரி, உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சராக இருக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த லிப்ஸ்டிக் புல்லட். என்னோடய லிப்பில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அண்டு க்ரீமியாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் இருங்க. ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னோடய கையிலையும் நான் உங்களுக்கு அந்த ஷேடை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். பிங்க் ஷேடு, ஓகேங்களா. நல்ல ஒரு ஷேட் தான் இது. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஒரு யூடியூபர் ஸ்வாட்சஸ் பண்ணி காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடு ஒரு மாதிரி பீச்சி ப்ரௌன் ஷேடாக இருந்தது. எனக்குமே அது கொஞ்சம் ஓரளவுக்கு சிமிலராக இருக்குது. பட் உங்களுக்கு மேபி அது ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம லிப்ஸ்டிக்ஸோ சரி, ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் இந்த மாதிரிலாம் நம்ம டேரெக்டாக ஸ்டோரில் போய் செக் பண்ணி வாங்குறது பெட்டர். பிகாஸ் ஒரு ஸ்கின்க்கும் வேறு மாதிரி அது காட்டும். அண்டு கம்மிங் டு இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் ஒரு மாதிரி சாக்லேட்டை பேக் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்டு அந்த லிப்ஸ்டிக்கோட அவுட்டர் பேக்கேஜும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. லிப்ஸ்டிக்கோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்கெட் ஸ்மெல். அது ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பஞ்சண்ட்டாக இருக்கும், எனக்கு வந்து பிடிக்கல.
அவங்க யூடியூபர் சொன்ன அந்த ஹைப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படியே பிஸ்கெட் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ட்ரை லிப்ஸ் இல்லாதவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். பட் ட்ரை லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கோடு கோடாக தெரிகிற மாதிரி இருக்கும். அண்டு இந்த ஸ்மெல்லுனாலே ரொம்ப நேரம் போட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. லைக் சாப்பாடுலாம் சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா டென்ட் மாதிரி கொஞ்சம் இருக்குது அந்த கலர். நான் இல்லைன்னு சொல்லலை, ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல. கொஞ்சம் இருக்குது. பட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த லிப்ஸ்டிக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499. எனக்கு ஆஃபரில் 299க்கு கிடச்சிது. அண்ட் இது ஷேடை வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பீச்சி ப்ரௌன் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கே பியூட்டியோட ஐலைனர். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 599. இது என்னோட பிரதர் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினாங்க. இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸாக இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஐலைனரோட அப்ளிகேட்டர்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் இதுதான் அது கண்டெய்னர். அண்டு இதில் இருக்கிறது தான் அப்ளிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா அப்ளை பண்ணும்போது ஸ்மூத்தாக கிளைட் ஆகுது. ப்ளஸ் அழகாக அந்த லைனை வந்து உங்களால் வரைய முடியும். ஸோ அதனால இந்த கே பியூட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இதோட அந்த கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் ஸ்பஞ்ச். இது ஆக்சுவலாக நம்ம ஃபவுண்டேஷன்லாம் இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மேக்கப் ஸ்பஞ்ச் வாங்கினேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு இந்த கார்னர்ஸ்லலாம் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இந்த மேக்கப் ஸ்பஞ்ச் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அண்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடச்சிது. இது நைக்காவோட ஒரு மினி லிப்ஸ்டிக்கு, லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் தான். இதுவுமே ஒரு பிங்க் ஷேடு. அண்டு இது பார்த்திங்கன்னா எர்த் ரிதமோட பட்டர் லோஷன். இது SPF 50யும் இருக்குது. ப்ளஸ் இது வந்து கோகோனட் மில்கில் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டாக 2 ப்ராடக்ட் நான் காமிக்க மறந்துட்டேன். ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷனர். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 400 ml. அண்ட் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 725. அண்ட் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 725 தான். ரெண்டுமே சேர்த்தா 1500 வரணும். பட் எனக்கு ஆஃபரில் 800க்கு தான் நான் வாங்கினேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னரும் நான் ரெண்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோஃபார் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் தோணுது. ஹேர் ஃபாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.